Daily. Taste the Daily. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பேச்சுவார்த்தைன்னு சொன்னீங்க. அமெரிக்காவும் ஈரானும் பேசிச்சு, இஸ்ரேல் எங்கே? தொடங்குவதற்கு முன்னாடியே அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் தொடங்கியது. 50% வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கான தேவை இல்லை. பெஞ்சமின் நிதியாவு பேச்சு நடுவில் ஃபோன் பண்ணி பேசினார் ஜேடி வேன்ஸுக்கு. அதுக்கப்புறம் கோல் போஸ்ட்டை மாற்றினாங்க, அவங்களோட வச்சிருந்த இலக்குகளை வந்து மாற்ற ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அப்பாஸ் ஆராச்சி சுமத்தினார். மொத்த பிராந்தியத்திலும் போர் நிறுத்தம்னா அப்போது இதுக்கு யார் உடன்படும்? இஸ்ரேல் இல்லையா? அவங்க தான் கட்டடேட்டாக சொல்லிட்டாங்களே, இது வந்து ஈரானோட மட்டுமேனா நீங்கள் நடத்திக்கோங்க, ஆனால் லெபனானில் நான் தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்களே. லெபனானுக்குள்ளே தாக்குதல் நடப்பதனால அங்கே என்னவா மாறிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை? முதன்மை அச்சுறுத்தல் இஸ்ரேல் அப்படின்றனால தான் அவங்க இந்த அளவுக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. முதன்மை அச்சுறுத்தல் இஸ்ரேல்னு வச்சுக்கிட்டா கூட அடுத்த அச்சுறுத்தல் சவுதி அரேபியா. நான் என்ன கேட்குறேன், இது யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராக இருந்தால் அப்போ சவுதி அரேபியா, கொத்தர், யுஏஇ போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடை ஏன் கைவிட்டார்கள்? இதை நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது சின்ன நார்மல் பிரச்சனையாக தெரியும். ஆனால் உள்ளேருந்து பார்த்தா தான் தெரியும், ஒவ்வொருத்தன் அவன் அங்கீகாரத்துக்கும் அவனோட பலத்துக்கும் அவன் சண்டை போட்டு உட்காந்துருக்கான். சவுதி அவனோட ஆதிக்கத்துக்கும், இஸ்ரேல் தன்னோட இருப்புக்கும், ஈரான் தன்னோட ஆதிக்கம் ப்ளஸ் இருப்புக்கும், மொத்த பிராந்தியத்தில் ஒரு 4-5 நாடு யார் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு சண்டை போட்டிருக்கான். அமெரிக்காவை பகைத்து கொண்டு பர்ஷியன் கல்ஃபை மூடினதால், ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்ததால், அமெரிக்காவை நேருக்கு நேர் மோதியதால் இன்னைக்கு ஈரான் தலைவனா, இல்லை புனித ஸ்தலங்களின் இஸ்லாமிய புனித ஸ்தலங்களின் பாதுகாவலனாக இருக்கும் சவுதி அரேபியா தலைவனா? பேச்சுவார்த்தை தோல்வி, இதுக்கப்புறம் மீண்டும் இந்த போர் சூழல் தொடங்குமா, இல்லை இப்படியே நம்ம இப்படி? அவர் நேவல் பிளாக்கேடுன்றது. நான் என்ன கேட்குறேன், நேவல் நீ பிளாக் பண்ணாடி கூட அங்கே பிளாக்கேடு கண்டினியூ ஆகிட்டு, நீ ஏன் பிளாக் பண்ணலைன்னா கூட அங்கே என்ன நடக்குது? இப்போ எப்படி பண்ணுவாங்க? அமெரிக்கா கிட்ட மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் மேல் அவ்வளோ தேவையான எண்ணிக்கை இல்லை. இப்போ எடுக்கணும்னாலும் பயம். அமெரிக்க போர்க்கப்பல்கள் உள்ளே போனாலும் பயப்படுது. அவனுக்கு தெரிஞ்சது நான் எங்கே போடலே அதை மட்டும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன். போட்டதில் எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயந்த். சார், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போரானது முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு. அதுவும் மிகப்பெரிய நாடு பாகிஸ்தான், அங்கிருந்து அவங்க தான் மத்தியஸ்தம் பண்ணுறாங்க அப்படிலாம் தகவல்கள் வந்தது. கடைசியாக அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை அடுத்து முன்னெடுப்பாங்களா, இல்லை மீண்டும் போர் தான் நடக்குமா, என்னமா நிலவரம் அடுத்து? சரி, ரைட்டு. நீங்கள் கேட்ட கேள்வியில் எனக்கு 2 முரண் இருக்குது. பாகிஸ்தானை பற்றியா? இல்லை, பாகிஸ்தானை பற்றி இல்லை, அடிப்படை முரணை நான் சொல்லிடுறேன். முதல் முரண், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பேச்சுவார்த்தைன்னு சொன்னீங்க. அமெரிக்காவும் ஈரானும் பேசிச்சு, இஸ்ரேல் எங்கே? இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கு தான் தூதரவு உறவே இல்லையே. ஆமாம், இந்த டெவில் இஸ் இந்த டீட்டெயில் அப்படின்வாங்க. இஸ்ரேலை கூப்பிடாம பேச்சுவார்த்தை எப்படி நடத்த முடியும்? குண்டு போட்டு கொமேனியை கொன்ன நாடே இஸ்ரேல் தான். இந்த போரை தொடக்கி வச்சதே இஸ்ரேல் தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேனே இல்லாமல் நீங்கள் மேட்சை முடிக்கணும்னா எப்படி? இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தூதரவு உறவே இல்லைங்க. இல்லை, அமெரிக்கா வந்துட்டா என்ன, இஸ்ரேல் இருந்தா என்ன, அமெரிக்கா இருந்தா அப்படி இல்லை. குவாஜா ஆசிஃப் வேலை இஸ்ரேல் இஸ் அ கேன்சர் டு ஹியூமன் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மனித குலத்துக்கே அது புற்றுநோய் அப்படின்னு சொல்லி, அப்போனா இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டிய நாடுன்னு சொல்லி தானே அர்த்தம். அப்போ இஸ்ரேல் அதில் உடன்படல. அவங்க இஸ்ரேல் தான் கிளியராக சொல்லிட்டாங்களே, நாங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து மத்தியஸ்த நாடாக ஏற்றுக்கல, நாங்கள் வந்து ஒரு நடுநிலைத்தன்மை கொண்ட நாடாக பாகிஸ்தான் பார்க்கலன்னு சொல்லிட்டாப்ல நெதன்யாகு. அப்போ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே தோல்வி தானே? என் கேள்விக்கு என்ன பதில்? பதில் உங்ககிட்ட இருக்கு. தொடங்குவதற்கு முன்னாடியே அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் தொடங்கியது. 50% வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கான தேவை இல்லை. ஃபர்ஸ்ட் 50%. நெக்ஸ்ட், மிக வலிமையான நாடு பாகிஸ்தான். எந்த அடிப்படையில் வலிமையான நாடு? யுஏஇக்கு கொடுக்க வேண்டிய $3.5 பில்லியன் வலிமையான நாடா? இல்லை அமெரிக்காவிடம் போயிட்டு கையேந்தி பிச்சை எடுக்கிறதுக்காக வலிமையான நாடா?
இல்லை இந்த சைடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே நடுநிலையாக மத்தியஸ்ததாரராக இருக்கக்கூடிய நீ சவுதி அரேபியாவுக்கு 17,000 படை வீரர் 13,000 படை வீரர்களையும் 18 ஒரு ஸ்குவாடன் JF-17 18 போர் விமானங்களையும் அனுப்பி வச்சு சவுதி அரேபியன் பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு $5 பில்லியன் வாங்கிக்கிட்ட அந்த அடிப்படையில் பாகிஸ்தான் வந்து வலிமையான நாடா? தயவுசெய்து எனக்கு புரிய வைங்க. அந்த அந்த கருத்துல தான் அவர் நடுநிலைத்தன்மை அற்ற நாடாக மாறுதா பாகிஸ்தான்? சவுதி அரேபியா எப்போ நடுநிலையா இருந்திருக்கு? அவங்க சொல்லிக்கிறாங்களே சார். நன்றிலாம் தெரிவிச்சாங்க. இப்போ சமீபத்தில் ஈரான் சைட்ல கூட சொன்னாங்களே, பாகிஸ்தான் மட்டும்தான் அதுக்கு முன்னெடுத்து போற நிப்பாட்டன்னு வராங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு அவங்க வராங்கடான்னா அவங்க எவ்வளோ முரண்டு பிடிச்சப்புறம் எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி அவங்க ஈரானோட டெலிகேஷனை கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? காலையே வந்துட்டாங்கன்னு சொன்னவங்க நைட்டு வரைக்கும் வரல. பக்கத்து நாடு சார். ஆமாம், பார்டரு. எவ்வளோ நேரம் ஆக போகுது வரத்துக்கு? ஏன் அவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன் வரல? JD Vance வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தானே ஈரான் டெலிகேஷனே வந்தது. சரி, ஓகே. இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னால் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க? இவங்க 15 அம்ச கோரிக்கை, அவங்க 10 அம்ச கோரிக்கை. சரி, எந்த கோரிக்கையோ ஒரு கோரிக்கை வச்சே சாமி ஒத்துக்கிறேன். இவங்களை கொடுத்த எதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்த பாயிண்ட்டும் அமெரிக்காவுக்கு எதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்ற பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டாக இருந்ததா? அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்க, இவங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்க. 2 பேருக்குமே உடன்படிக்கை அங்கேயே இல்லை. ஸோ ஈரான் டெலிகேஷன் அங்கேருந்து இங்கே வரும்போதே யார்? முகமது பகீர் கலிபாஃபும் அப்பாஸ் ஆராச்சியும் மற்றவர்களும் ஈரான்லேருந்து வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பாக ஈரானோட இன்னொரு டிகாய் பிளேனும் கூட வந்தது. டிகாய் பிளேனுன்னா இப்போது நம்ம முதல்வர் பிரதமர் எல்லாம் போகும்போது அதே மாதிரி அவங்க கார் மாதிரியே இன்னொரு கார் டம்மி கார் ஒன்று போகும் கூட, எதில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக. ஸோ டிகாய் பிளேன் வந்தது. இந்த டிகாய் பிளேன் எதுக்காக வளைக்கப்பட்டது? ஒருவேளை இஸ்ரேலில் ஈரானியர்களை தாக்கக்கூடும் என்ற ஒரு அச்சத்தினால்தான். அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உனக்கு தெம்பும் திராணியும் இல்லை. ஒன்று. இப்போ வேற நீ வாய் விட்ட இஸ்ரேல் கேன்சர்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஈரான் அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. நெக்ஸ்ட் ஒன்று உதங்காம விட மாட்டான். இதில் தான் ஆசிம் முனீர் சொல்லியிருக்காரு, ஏண்டாடே வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா, ஏதாவது ஒரு 7:30 எனக்கு கூப்பிட்டு வச்சிருவியா? தெரிஞ்சு கவாஜா ஆசிப் தான் நிறைய 7:30 கூட்டுறாரு போல, பேசி பேசி தன் வாயாலே. இது வரைக்கும் அவர் பேசியிருக்கிற பேச்சுகளோட தொகுப்பெல்லாம் எடுத்து போட்டோம்டான்னா அவர் ஒருத்தரே போதும் பாகிஸ்தானை அழிக்கிறதுக்கு. அந்த ஒரு வாய் மாத்திரம் போகும். இல்லை சார், இதில் நீங்கள் சொல்லும்போது சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் ஆட்களை அனுப்புது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நடுநிலைத்தன்மை மத்தியஸ்தம் பண்ணுறவனு காசு வாங்கிட்டு அனுப்பியிருக்காங்க. காசு வாங்கிட்டு அனுப்புகிறாங்க, ரைட், ஓகே. இதை இந்த சைடு பண்ணும்போது அங்கே இஸ்ரேலில் நாங்கள் நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி உள்ள என்ட்ராகிறாங்கல்ல, இது எந்த மாதிரியான? துருக்கி ஈரானுக்கு அது இது எப்படி நீங்கள் கோட் பண்ணுவீங்க? இருங்க நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இந்த பிராந்திய போர் இன்னொரு பரிணாம வளர்ச்சி எடுத்திருக்கிறது. இங்கே யார் இஸ்லாமிய நாடுகளின் தலைவன் என்ற ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு. அமெரிக்காவை பகைத்து கொண்டு பர்ஷியன் கல்ஃபை மூடினதால, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்ததால், அமெரிக்காவை நேருக்கு நேர் மோதியதால் இன்னைக்கு ஈரான் தலைவனா, இல்லை புனித ஸ்தலங்களின் இஸ்லாமிய புனித ஸ்தலங்களின் பாதுகாவலனாக இருக்கும் சவுதி அரேபியா தலைவனா, அல்லது ஒரு காலத்தில் மொத்த இஸ்லாமிய நாடுகள் இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, ஜார்டன், ஈராக்கு, சிரியா, லெபனான், இது எல்லாமே துருக்கி கட்டுப்பாட்டில் ஒட்டமன் அரசின் கீழ் இருந்ததனால் இன்று அது நீழ்ச்சியாக இருக்கும் டர்க்கி தலைவனா? யார் தலைவன்? யார் இதில் அதிக அங்கீகாரம் கொண்ட நாடு? இதுல யார் இஸ்ரேலிடம் அதிகம் பகைமை பாராட்டினால் அவங்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் அங்கீகாரம் வரும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு இந்த பிராந்திய போர் என்ன வடிவம் எடுத்திருக்குன்னா, நாளைக்கு அமைதி திரும்பி சொன்னா கூட அங்கங்கே இருக்கக்கூடிய அரசர்கள், அது பஹ்ரைன் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், UAE ஆகட்டும், இல்லை கத்தார் ஆகட்டும், சவுதி அரேபியா, அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம், மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறது நான் மேம்படுத்துவேன், அரச கேள்வி எழுப்பக்கூடாது.
நாங்கள் நினைக்கிறது தான், நாங்கள் வச்சது தான் சட்டம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், குடும்ப ஆட்சி தான் நிலைக்கும். இந்த ஒரு எண்ணோட்டம் கொண்ட நாடுகள் தான் இதெல்லாம் நான் சொன்ன வரிசைப்படுத்தின நாடுகள். சவுதி, குவைத்து, பஹ்ரைன், கத்தார், யுஏஇ. மன்னராட்சி, அதுவும் சர்வ வல்லமை பொருந்திய மன்னராட்சி. ஸோ இந்த சர்வ வல்லமை பொருந்திய மன்னராட்சிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களோட தேவைகளையோ, உதாரணத்துக்கு ஈரான் எல்லாம் டீசல்னேஷன் பிளான்ட் அடிக்குது, நாளைக்கு அவங்களுக்கு மின்சார உற்பத்தி திறனை வந்து அழிக்குது, இதெல்லாம் பண்ணிச்சிடான்னா இந்த மன்னர்கள் அமெரிக்காவுக்கு துணை போனதுனால தானே இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு மக்கள் யாருக்கு எதிராக திரும்புவாங்க? அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புவாங்க, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. முதல்ல யாருக்கு எதிராக திரும்புவாங்க? மன்னர்களுக்கு எதிராக. ஸோ அரப் ஸ்ப்ரிங்னு ஒன்று வந்தது பார்த்தீங்களா 2009, 10, 11 வாக்கில். அது மாதிரி இப்போ மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மன்னராட்சிகள் கொண்ட நாடுகளுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படும். குறிப்பிட்ட அரப் பெனின்சுலால மிகப்பெரிய உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தவிர்க்க முடியாது. இந்த சூழல்ல மன்னராட்சிகளை அழித்த நாடுகள் இது. ஈராக், ஈரான், துருக்கியே, இங்கெல்லாம் மன்னராட்சிகள் அழிக்கப்பட்டது. ஒட்டமன் அரசர்களை போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஈராக் அரசரை சுட்டு கொண்டாங்க, ஈரான் அரசரை நாடு கடத்திட்டாங்க. புரியுதுங்களா? சரி, ஈரான்ல வந்து மக்களுக்கு அமெரிக்கா மேல இருக்கிற கோபத்தின் அடிப்படை காரணம் இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. அடிப்படை காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1970களில், ஏன் 53ல் மொசடேக் தலைமையில் ஒரு ஆட்சி இருந்தது. ஈரானோட ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரின் ஆட்சி. அவங்க அமெரிக்காவுக்கு துணை போகலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பிரதமரையே வந்து அகற்றினாங்க. அந்த ரீசா பேல்விக்கு சாதகமாக ஒரு கிளர்ச்சியை, எதிர்கட்சியில் ஈடுபட்டு ரீசா பேல்வியோட ஆட்சியை வலிமைப்படுத்தினாங்க. கடைசியில் அந்த ரீசா பேல்வியை 73 போருக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கு எதிராக திரும்ப போகவே, எண்ணெயோட விலை திடீரென்று அதிகரிக்கவே ரீசா பேல்வியை அகற்றும் திட்டத்தை அமெரிக்கா தீட்டி அதில் வெற்றியும் கண்டது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண துருப்புச்சீட்டு யாரு? அயத்துல்லா குமேனி. இந்த கமேனி இல்லை, குமேனி, ரோஹுல்லா குமேனி யூஸ் பண்ணாங்க. ரோஹுல்லா குமேனி ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன பண்ணாரு? வந்த உடனே அவரோட கோபத்தை, மன்னர் பக்கம் திருப்பின கோபத்தை, நெக்ஸ்ட் அவருக்கு யாரோ ஒரு, அதாவது ஒரு எதிரி தேவைப்பட்டது, அது அமெரிக்கா தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பக்கம் மக்களை திசை திருப்பினாங்க. இப்போ புரியுதுங்களா? இதுக்கு தோத அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் அந்த பிராந்தியத்தில் எல்லாமே வந்து அந்தந்த அரசுகளை கட்டுப்படுத்தும் விதமாகவோ இல்லை அந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் விதமாகவோ அந்த பிராந்தியத்தையே வந்து அவர்கள் அடிவரடிகளாக ஆக்கணும்னு நினைச்சாங்க. யாரெல்லாம் அவங்களோட அடிவரடிகளாக மாறலையோ அந்த ஆட்சிகள் எல்லாம் வந்து கலைச்சாங்க, அழிச்சாங்க, நாட்டை உள்நாட்டு போரில் ஆழ்த்தினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. உதாரணம் சிரியா, லெபனான், ஈராக், இதெல்லாம் உதாரணம். கட்டுப்படாத நாடுகள் எல்லாம் இப்படி வேற வகையில் இதுல எதுக்கும் ஒவ்வாத நாடு, இதுல வந்து சிக்காம தன்னிச்சையா செயல்பட்டு இருந்த நாடு, பொருளாதார ரீதியிலையும் இராணுவ ரீதியிலையும் சவுதிக்கு இணையாக பலம் கொண்ட நாடு. ஆனால் சவுதி சன்னி இஸ்லாம் நாடு, ஈரான் வந்து ஷியா இஸ்லாம் நாடு. ஈராக்கும் ஷியா இஸ்லாம் நாடு, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பும் ஷியா அமைப்பு தான், சிரியாலையும் ஷியாக்கள் இருக்கிறார்கள். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் ஷியா நாடுகள், கீழே இருக்கிற பல்வேறு நாடுகள் சன்னி இஸ்லாம் நாடுகள். பர்ஷியன் கல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த வளைகுடா, அந்த வளைகுடா தான் ஷியாவோட நாடுகளுக்கும் சுன்னி நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய, சன்னி நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்டர் மாதிரி அந்த வளைகுடா தான். ஸோ இந்த இதை வந்து இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கீழே இருக்கக்கூடிய நாடுகள் இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு உடன்பட்டு இவங்கெல்லாம் பேஸ் கொடுத்தாங்க. ஈரான் பேஸ் கொடுக்கல. அப்போ ஈரான் வந்து இவர்களை தாக்குவதற்கு இவர்களே வழிவகுத்தார்கள்.
இப்போ அமெரிக்கா சவுதிக்கும் ஈரானுக்கும் நேர்முக பிரச்சனையாக இருப்பதனால் நாம் வந்து ஈரான் வந்து சவுதியை தாக்கலை. நீ பேஸ் கொடுத்ததுனால தானே. சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சவுதி பேஸுகள்லேருந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து டைரெக்டாக நடத்தலை அமெரிக்கா. ஆனாலும் அங்கே பேஸ் கொடுத்தது நீ செய்த தவறு தானே. அங்கே இருக்கிற ரேடார்கள் மற்ற இதை வந்து யூஸ் பண்ணி எங்களை உளவு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அது நீ தானே இடம் கொடுத்த. அதனால் நீ இஸ்ரேல் கூட உடன்பட்ட இல்லை, அமெரிக்காவோட உடன்பட்ட இல்லை, அப்போ உன்னையும் நான் தாக்குவேன். நீ என்ன சார் நீங்கள் சொல்கிறது வரலாற்று அடிப்படையில் பார்க்கும்போது கூட இது நாள் வரை வரலாறு சொல்கிறது அமெரிக்காவுக்கு நீ கட்டுப்படலாம், வேறு விதமாக அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க, காலி பண்ணுவாங்க, ரைட். இது தெரிஞ்ச ஈரான் ஏன் இன்னமும் ரஷ்யா, சைனா, ஏன் இந்தியா கூட யார் சொன்னா உங்களுக்கு? நான் நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னு எனக்கு தெரியும். நேத்தே புட்டின் அறிவித்துள்ளார், நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு நான் வேணுமென்னா முன்னேற்பாடு எடுக்கட்டுமா, நான் மீடியேட் பண்ணட்டுமா. மெசூத் பெஷஸ்கியான் புட்டினிடம் பேசியுள்ளார். இப்போது பால் இஸ் இன் ட்ரம்ப்ஸ் கோர்ட். பந்தை இவர் பக்கம் வீசினார் யுக்ரைன் போறப்போ, நான் மத்தியஸ்தாரா இருக்கேன்ட்டு. இப்ப என்ன பண்ணார் புட்டின்? பாலை தூக்கி ட்ரம்போட பக்கம் விசிறி போட்டார், தூக்கி போட்டார். போட்டு இப்போ அவர் கேட்குறாரு, நான் மத்தியஸ்தம் மட்டுமா அப்படின்றாரு அவர். இப்போ அமெரிக்கா பதில் சொல்லணும். இந்த போர்ல சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மறைமுக பங்கு இருக்கு. இந்த போர் அதன் காரணமாக தான் இவ்வளவு நாள் ஈரான் தாக்கு பிடிக்குது அந்த போர்ல. ஆமா, அது இல்லைன்னா கஷ்டம் இல்லை. இப்போ இந்த ரஷ்யா குறிப்பிட்டு இராணுவம் சார்ந்த விஷயங்களை ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதை மறுக்கவே முடியும். இல்லை, அது தெரிஞ்சனால தான் அமெரிக்கா இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேச்சுவார்த்தை. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து யுவான்ல வந்து வர்த்தகம் பண்ணுவதற்கான சான்சஸ் அதிகம். அதில் சைனாவோட கரன்சியோட வேல்யூ அதிகரிக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு தேவையான எண்ணெய் வந்து அந்த இடத்துல இருந்து தங்கு தடையற்று வர வேண்டும். அந்த இடத்துல வந்து ஒரு நாடு இவர்களுக்கான ஒரு நாடாக இருக்கணும்னா ஈரான் மட்டும்தான் இருக்க முடியும் இப்போதைக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த போர் தொடங்கின பிற்பாடு ரஷ்ய எண்ணெய்க்கு இருந்த எல்லா தடைகளும் நீக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெயின் வர்த்தகம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு போன வாரம் 760 மில்லியன் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு $1 பில்லியன் அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்களோட எண்ணெய் வர்த்தகம் வந்து 2 மடங்காக உயர்ந்துள்ளது. $57 வித்துட்டு இருந்த ஆயில், ரஷ்ய எண்ணெய், கச்சா எண்ணெய் ஒரு பீப்பா, இன்னைக்கு வந்து $100 தாண்டி வித்துட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவோட வர்த்தகம் வந்து மேம்பட்டிருக்கு, ரஷ்யாவோட பொருளாதாரம் மேம்பட்டிருக்கு. ரஷ்யாவோட யுக்ரைன் கூட இருக்கக்கூடிய அணுகுமுறை வந்து அமெரிக்காவோ இல்லை மற்ற நாடுகளோ அங்கேருந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஸோ ரஷ்யாவுக்கு சாதகமாக அங்கே சூழல் இருக்குது. அப்போ இந்த போரை நீடிக்கிறதுல ரஷ்யாவுக்கு லாபம் இருக்கா, நஷ்டம் இருக்கா? நீங்களே யோசிங்க. ஆனால் இதில் நஷ்டம் அப்படின்றதுனால தானே அமெரிக்கா இதில் பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க, பேச்சுவார்த்தை. இதுக்கான பெரிய பிரச்சனை எங்கே தொடங்குதுன்னா, பிப்ரவரி மாதத்தில் பெஞ்சமின் நெதன்யாஹூ சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த போரை தொடக்கிறாரு ட்ரம்ப். ஆனால் சிஏஏ இந்த போருக்கு உடன்படலை. அவங்க உள்ள இந்த போரை தொடங்கினா நம்ம கேலி கூத்த மாறிடுவோம்னு சொன்னாங்க. அவங்க வார்னிங் கொடுத்தாங்க. அதை ட்ரம்ப் ஏற்றுக்கல. அதே சமயத்தில் நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ வந்து ஆட்சி மாற்றத்தை குறிக்கோளை வச்சு இந்த போரை நடத்தினா நம்மளால் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் தான். ஆனால் அவரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறது இல்லை. ஜேடி வான்ஸ் நம்மளுக்கு தேவையான இராணுவ உபகரணங்களும் இராணுவ கருவிகளும் ஆயுதங்களும் போதிய அளவுக்கு இல்லை, இந்த போர் நீடிச்சு தானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க. பீடெக்ஸை தோண்டி தான் நாங்கள் வெட்டி முறிச்சிருவோம், கிழிச்சிருவோம், கொடியை நாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது. அதுதான் ட்ரம்ப் இன்னைக்கு பீடெக்ஸத்தை பலிகடை ஆக்கிறதுக்கு தயாராகிட்டார். இந்த சூழ்நிலை சார் இவங்க என்னமா நிலைப்பாடு எடுப்பாங்க? ஏன்னா பேச்சுவார்த்தை தோல்வி, இதுக்கப்புறம் மீண்டும் இந்த போர் சூழல் தொடங்குமா, இல்லை இப்படியே நம்ம இப்படி? அவர் நேவல் பிளாக்கேடுன்றார். நான் என்ன கேட்குறேன், நேவல் நீ பிளாக் பண்ணாட்டி கூட அங்கே பிளாக்கேடு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. நீ ஏன் பிளாக் பண்ணலைன்னா கூட அங்கே என்ன நடக்குது? ஹார்மோஸ்குள்ளே உன் கப்பல் போனாலும் பயப்படுது. ஏன்னா ஈரான் போட்ட மைன்ஸ், கன்னி வெடிகள், தண்ணியில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகள், அது செயினு கட்டி கீழே ஆங்கர் இருக்கும், அதுக்கு அது மண்ணில் போய் கீழே உட்காந்துட்டு இருக்கும், இது மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் தண்ணியில்.
கப்பலோட இது பட்ட உடனே பேஸ் பட்ட உடனே வெடிக்கும். பிரச்சனைடான்னா செயின் அது கீழே இருக்க சுழற்சி காரணமாக, அந்த கடல்ல இருக்க சுழற்சி காரணமாக செயின் அந்து போச்சு. இது அங்கங்க ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, ஈரான்காரனுக்கு அவன் எங்க போட்டான்ற மேப்பும் தெரியல அவனுக்கு. அதான் மேலே போட்டதை எடுத்துட்டோம், நாங்கள் கீழே போட்டது எங்களுக்கே தெரியல அப்படின்னு தெரியல. இப்போ எப்படி பண்ணுவாங்க? அமெரிக்கா கிட்ட மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் மேல் அவ்வளோ தேவையான எண்ணிக்கை இல்லை. இப்போ எடுக்கணும்னாலும் பயம். அமெரிக்க போர்க்கப்பல்கள் உள்ள போனாலும் பயப்படுது. அதெல்லாம் போடாத சேனலா பார்த்து அவனையே கூப்பிட்டு வந்து வெளியே விடுறது. அலேக்கா அவனுக்கு தெரிஞ்சது நான் எங்க போடலையே அதை மட்டும் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். போட்டதுல எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா பண்றத பண்ணிட்டான் அர்ஜென்சில. அவனுக்கும் தெரியல, பதட்டத்துல. இப்போ அவனுக்கும் தெரியல இது எப்படி முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அமெரிக்கா உள்ள போச்சுன்னா அமெரிக்காவும் சிக்கிக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a காஸ்ட்லி affair. அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ ரெண்டாவது, அமெரிக்கா இப்போ இறங்கி வரதுக்கான சூழல். அவங்க வந்து அதாவது பேச்சுவார்த்தைக்கு ஜேடி வேன்ஸ் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே ஈரான் எங்களோட நிபந்தனைகளை ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால், பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என்றால் ஈரானின் அழிவு நிச்சயம்னு சொல்ற மாதிரி பேசிட்டு போனாரு. அப்போ நீ போறதுக்கு முன்னாடியே அது நடக்காதுன்னு சொல்லிட்டு தானே போற நீ. நெக்ஸ்ட், பெஞ்சமின் நிதியாவு பேச்சு நடுவில் ஃபோன் பண்ணி பேசினாரு ஜேடி வேன்ஸுக்கு. அதுக்கப்புறம் கோல் போஸ்ட்டை மாற்றினாங்க, அவங்களோட வச்சிருந்த இலக்குகளை வந்து மாற்ற ஆரம்பிச்சாங்க பேச்சுவார்த்தையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அப்பாஸ் ஆராச்சி சுமத்தினார். ஆமாம். இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா எது வந்து மையப்புள்ளிகளாக இதில் இருந்திருக்கு? ஒன்று, நிரந்தர போர் நிறுத்தம். ரெண்டாவது, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸின் கட்டுப்பாடு. மூணாவது, அணு ஆயுதத்தை உற்பத்தி திறனை ஈரான் வந்து செய்யுமா செய்யாதா என்ற கேள்விக்கான பதில். நாலாவது முக்கியமான விஷயம், மொத்த பிராந்தியத்திலையும் போர் நிறுத்தம். மொத்த பிராந்தியத்திலையும் போர் நிறுத்தம்னா அப்போ இதுக்கு யார் உடன்படணும்? இஸ்ரேல் இல்லையா? ஆமாம், அவங்க தான் கட்டணேட்டாக சொல்லிட்டாங்களே, இது வந்து ஈரானோட மட்டும் வேணா நீங்கள் நடத்திக்கோங்க, ஆனால் லெபனானிங்கில் நான் தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்களே. லெபனானுக்குள்ளே தாக்குதல் நடப்பதுனால அங்கே என்னவா மாறிட்டு இருக்கிறாங்கன்னா பிரச்சனை. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வந்து அந்த பகுதியை விட்டு பெய்ரூட்டை நோக்கி போயிட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டுள்ளார். 700 குழந்தைகளுக்கு மேலே கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லப்படுது. அவங்க யூஸ் பண்ணுறது சல்ஃபர் குண்டுகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு சரியாகாது என்பது என்னோட எண்ணம். சரி, இதுல அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு தொடர்ந்து இஸ்ரேலிய அப்பாவிகளை கொன்றது, 1500க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொன்றது. அது படுகொலை, இனப்படுகொலைக்கு நிகர். ஏன் இனப்படுகொலை தான். ஆனால் அதை தொடர்ந்து இஸ்ரேல் காசாவில் செய்த அட்டூழியம், அவர்களின் ஹாஸ்பிட்டல் உட்பட எல்லாத்தையும் அழித்த விதம், காசாவையே தரைமட்டமாக்கியது, இன்னைக்கு லெபனானை தரைமட்டமாக்கி கொண்டிருப்பது, இது எந்த விதமான ஒரு போர் தந்திரம்? இல்லை சார், நீங்கள் இதை அப்படி சொல்லும்போது நான் எந்த பறவையில் பார்க்குறேன், ஒரு இந்தியராக இருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் துருக்கி, பாகிஸ்தான் கூட சவுதி அரேபியாவுக்கு ஆட்களை அனுப்புவது ரைட், ஓகே. துருக்கி நேரடியாக இஸ்ரேலை எதிர்த்து நிற்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஈரானை இஸ்ரேல் அடிக்குது, லெபனானை அடிக்குது. இதை நம்ம எந்த மாதிரி கண்ணோட இடத்துல பார்க்கணும்? இஸ்ரேலை நம்ம நண்பனாக பார்க்கணுமா, இல்லை எதிரியாக பார்க்கணுமா, இல்லை எந்த தன்மையோடு இந்தியா பார்க்க? சார், என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அவர்கள் பாதுகாப்பு என்பது ஈரானுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்தால்தான் அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏன்னா ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக மாறுறதா இல்லையோ, இல்லை ஈரான் வந்து இஸ்ரேலுக்கான எதிரான நிலைப்பாடை நிரந்தரமாக வைத்து கொண்டு இருப்பதால் இஸ்ரேல் ஈரான் அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலை வந்து ஈரான் வந்து ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கறதுக்கான காரணம் ஒன்று பாலஸ்தீன். இன்னைக்கு ஆனால் பாலஸ்தீன்ற காரணமே இன்னைக்கு மறைஞ்சிருச்சு. அதை பற்றி யாருமே பேசுறதில்லை. ஆனால் ஈரான் கிட்ட இருக்க அணுகுண்டை வந்து ஈரான் வந்து அது ஒரு சேஃப்டி வால் மாதிரி. நாளைக்கு சவுதி அரேபியாவோ இல்லை இஸ்ரேலை யாருமே அவர்களை தாக்கக்கூடாது என்றால் ஒரு அணுகுண்டு நாடா எல்லா அணுகுண்டுகளுமே ஒரு நாடு தயாரிப்பது அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண், ஒரு ப்ரொடெக்ஷன். அது யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, மற்றவன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. உங்கள் மேலே கிறுக்கே இருப்பான்,
உலகத்துக்கு 1-2 கிறுக்கன் இருப்பான். ஒன்று நம்ம பக்கத்தில் ஒரு கிறுக்கன் இருக்கான், அந்த பக்கம் சைனா கிட்ட ஒரு கிறுக்கன் இருக்கான், நார்த் கொரியான்னு சொல்லிட்டு. இது மாதிரி கிறுக்குனுங்க இருப்பானுங்க. வாயை திறந்தா நான் நியூக்ளியர் பம்ப் போட்டுருவேன். அமெரிக்கா செய்த தவறு 94 ஜிம்மி கார்ட்டர் அனுப்பி அன்னைக்கு இருந்த கிம் ஜாங் இப்போ இருக்கிறது ஒன்று. ஆமாம், கிம் ஜாங் இப்போ இருக்கிறது கிம் ஜாங் இல் அப்போ இருந்தது. அதுக்கு முன்னாடி அதுக்கு அவங்க அப்பா கிம் ஜாங் இல் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக தள்ளி போட்டாங்க. அமெரிக்கா சற்றே அவங்களோட கான்சன்ட்ரேஷனை டிவியேட் பண்ணி ஈராக் ஆப்கானிஸ்தான் மேலே போகும்போது அதுக்குள்ளே நார்த் கொரியா அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷனை பண்ணி அணு ஆயுத நாடாக மாறிட்டாங்க. அது மாதிரி ஈரான் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிராந்திய ரீதியில் ஈரான் ஒரு வலிமையான நாடாக மாறிடும், ஒரு வல்லரசாக மாறிடும். அவங்ககிட்ட என்ன இருக்குது, அணுகுண்டும் கையில் கிடச்சிருச்சுன்னா அது என்ன மாதிரியான தாக்கத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தும். வெறும் இஸ்ரேலுக்கு இது அச்சுறுத்தலாக மாத்திரம் இல்லை, இது மொத்த பிராந்தியத்துக்கு அச்சுறுத்தலாக மாறும். இல்லை, முதன்மை அச்சுறுத்தல் இஸ்ரேல் அப்படின்றனால தான் அவங்க இந்த அளவுக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. முதன்மை அச்சுறுத்தல் இஸ்ரேல்னு வச்சுக்கிட்டா கூட அடுத்த அச்சுறுத்தல் சவுதி அரேபியா, யுஏஇக்கு. சார் இதில் யூதர்கள் ஒரு பக்கம். நான் என்ன கேட்குறேன், இது யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராக இருந்தால் அப்போ சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடை ஏன் கைவிட்டார்கள்? ஈஜிப்ட் ஏன் கைவிட்டது? நல்லா எடுத்து பாருங்கள். 1977 கேம்ப் டேவிட் அக்கார்ட், அதுக்கப்புறம் 95 பாலஸ்டைன் உருவாவதுக்கான அக்கார்ட், ஓஸ்லோ அக்கார்ட் சைன் பண்ண பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஜார்டன், ஈஜிப்ட் ரெண்டுமே பாலஸ்தீனுக்கு அங்கீகாரம் கொடுத்த பிற்பாடு இஸ்ரேலுக்கு எதிரான போக்கை கைவிட்டது. அதுக்கப்புறம் 2019-20 வாக்கில் இதே யுஏஇ இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்தது. சவுதி அரேபியாவும் மறைமுகமான உறவுகளை இஸ்ரேலுடன் தொடங்கிச்சு. ஸோ எப்படி எடுத்து பார்த்தாலும் இஸ்ரேலோட உறவை எந்த விதத்துலையும் மேம்படுத்தாமல் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஜியனிஸ்ட் பவர், இஸ்ரேல்ன்ற ஜியனிஸ்ட் பவர்ன்னு சொல்லிட்டு அதை வடிவம் அந்த சித்திரீகரித்து அதை எதிர்த்து நிற்கிற நாடு என்ற அந்த தன்மையை வளர்த்துக்கிட்ட நாடு ஈரான் மட்டும்தான். பொருளாதார சிக்கல்களையும் மீறி, எல்லா சிக்கல்களையும் மீறி இங்கே ஈரான் செய்வது நியாயமா தவறான்று நான் இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. நாங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே இது வெங்காயத்தில் எப்படி பல லேயர் இருக்கோ, பல இது இருக்கோ, உரிக்க அது மாதிரி உள்ளேயே பல்வேறு இது இருக்கு. இதை நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது சின்ன நார்மல் பிரச்சனையாக தெரியும். ஆனால் உள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும், ஒவ்வொருத்தன் அவன் அங்கீகாரத்துக்கும் அவனோட பலத்துக்கும் அவன் சண்டை போட்டு உட்காந்துருக்கான். சவுதி அவனோட ஆதிக்கத்துக்கும், இஸ்ரேல் தன்னோட இருப்புக்கும், ஈரான் தன்னோட ஆதிக்கம் ப்ளஸ் இருப்புக்கும், மொத்த பிராந்தியத்தில் ஒரு 4-5 நாடு யார் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு சண்டை போட்டிருக்கான். ஆனால் இங்கே இவங்கெல்லாம் சண்டை போடுறது அவங்க அந்த பிராந்திய ஆதிக்கத்துக்கு, அவங்க வர்த்தகத்துக்கு, அவங்களோட அரசியல் கோட்பாடுக்கு. ஆனால் எந்த விதத்துலையும் இந்த பிராந்தியத்துக்கு ஒவ்வாதவன், சம்பந்தம் இல்லாத நாடு, எந்த விதத்துலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடாத நாடு, இந்த பகுதியில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நாடு அமெரிக்கா. அது அங்க வெளியே போச்சுன்னா மொத்த பிராந்தியத்திலையும் ஏதோ ஒரு ரூபத்துல அமைதி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை இருந்த மிக நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.